எண்ணூர் எண்ணெய் கழிவு ஏற்படுத்திய விளைவு. அண்டங்காக்கையாக மாறிய அழகிய ஒயிட் பெலிகான். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி சென்னையில் பெய்த பெருமழை மனிதர்களை மட்டுமின்றி கால்நடைகள், கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள் என ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பெருமளவு பாதிப்படைய செய்துள்ளது. எண்ணூர் எண்ணெய் கழிவினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றே கூறலாம். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எண்ணெய் கழிவுகள் எண்ணூர் முகத்துவார பகுதியில் தேங்கி கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏராளமான மீன்கள் செத்து மடிந்துள்ளன. இதனால் அப்பகுதி மீனவர்களுக்கு ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களாக அங்கு இருக்கும் எண்ணெயை அகற்றுவதற்காக அரசு பெரும் முயற்சி எடுத்து வருகிறது. உள்ளூர் மீனவ மக்கள் உட்பட 900 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 105 கிலோ லிட்டர் எண்ணெய் படிந்த நீரையும் 395 டன் எண்ணெய் கசடுகளையும் அகற்றி பணியை நிறைவு செய்திருப்பதாக சுற்றுச்சூழல் துணை செயலாளர் சுப்ரியா சாகு அறிவித்துள்ளார். ஆனால் இன்னும் அந்த பகுதியில் எண்ணெய் கழிவுகள் இருப்பதாகவும் அதை தாங்களே அகற்றி வருகின்றோம் என்று அங்குள்ள மீனவர்கள் கூறுகின்றனர். மீன்களையும் மீனவர்களையும் மட்டுமன்றி அங்குள்ள பறவைகளையும் இது பெருமளவு பாதித்துள்ளது. எண்ணூர் சுற்றுப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளையும் பறவைகளையும் வனத்துறையினரும் பறவைகள் நல ஆர்வலர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் வெள்ளை வெளிரென காட்சியளிக்கும் பெலிகான் பறவைகள் எண்ணெய் கழிவினால் பாதித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த பறவைகளின் பிரதான உணவே மீன்களை கொத்தி தின்பதுதான். எண்ணெய் கழிவுகள் நிறைந்த அந்த கடல் நீரில் மீன்களை கொத்தி தின்னும் பொழுது வெள்ளை நிற பெலிகான் பறவைகளின் உடல்களை எண்ணெய் கசடுகள் ஒட்டி கொண்டுள்ளது. பல நாட்களாக அந்த எண்ணெய் கசடுகளோடு பறவைகள் சுற்றித் திரிவதால் பறவைகள் நல ஆர்வலர்களால் அதை அகற்ற முடியவில்லை. இதனால் வெள்ளை வெளிரென தோற்றமளிக்க வேண்டிய பெலிகான் பறவைகள் அண்டங்காக்கையை போல கருநிறத்தில் காணப்படுகின்றன. எண்ணெய் கசடுகள் இறகுகளில் ஒட்டிக்கொண்டு இறகுகளின் எடையை கூட்டி இருப்பதால் உயரத்தில் பறக்க முடியாமல் தாழ்வாகவே பறந்து வருகின்றன இந்த பெலிகான் பறவைகள். மேலும் எண்ணெய் கழிவு மீன்களை இந்த பறவைகள் உணவாக எடுத்துக்கொண்டுள்ளதால் பறவைகளுக்கு உடல் உபாதைகளும் ஏற்பட்டிருப்பது ஆய்வில் தெரிய வருகிறது. இதுபோன்று இந்த பகுதியில் 50 பெலிகான் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வனத்துறை மற்றும் பறவைகள் நல ஆர்வலர்கள் கூறியிருக்கின்றனர்.